ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மெரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்சிடென்ட் மீன்ஸ் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சாதனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் வந்து 72 வருஷம் நிறைவடைந்து 73வது வருஷத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதை வந்து கொண்டாடணும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து கொண்டாடுவாங்க. அது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை மெரினாவில் வந்து அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 21 வருஷத்துக்கு வந்து அப்புறம் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை லட்சம் பேர் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் வந்து மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்திய ராணுவ படை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்குறாங்க. ஸோ மக்கள் வந்து அதுக்கு மேலேயும் வந்திருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அவங்க மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்காங்க நம்ம வந்து இந்திய ராணுவம். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடம் பிடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து நேரில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையாக கவர்மெண்ட்டுக்கு வந்து விஷஸ் பண்ணுற நல்ல ஒரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இதில் வந்து நல்லது மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது மட்டும் நடக்கலைங்க. இதில் வந்து நிறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமும் பட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோ அக்டோபர் 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவ தினம். ஸோ அதை வந்து அக்டோபர் 6ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 21 ஆண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இந்திய ராணுவ படை வந்து இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதிக மக்கள் கலந்து கொண்டு அதிக பார்வையாளர்கள் வந்து கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடம் பெற்று இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 9லேருந்து 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 72 போர் விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு. 15 லட்சம் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன அவங்க வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ போக்குவரத்து வசதி வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து அமைக்கப்படலை. போதுமான அளவு வந்து மக்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயில் நிலையங்களில் வந்து மக்கள் வந்து நிற்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இதில் என்ன ஒரு நம்மளுக்கு கஷ்டமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் வந்து தாங்க முடியாமல் உயிரிழந்திருக்காங்க. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்து ஸோ கூட்ட நெரிசலில் அடிபட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது இது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பீச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிழல் அந்த மாரி எந்த ஒரு விஷயமே இல்லாம, ஃபுல்லா வந்து வெயிலுன்றதுனால மக்கள் வந்து நல்ல ஒரு பெரும் ஒரு கஷ்டத்த வந்து அனுபவிச்சிருக்காங்க. பீச்சில வந்து மக்களுக்கு வந்து போதுமான வந்து கழிப்பறை வசதி வந்து இல்ல, அப்படின்னு வந்து பெரும் குற்றச்சாட்டு வச்சு நடந்து முடிஞ்சு ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெரினா பீச் சுத்தில உள்ள சாலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து நடக்க இடமே இல்ல. ஸோ நடக்கக்கூட வந்து இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து முன்னெச்சரிக்கையான ஒரு ஏற்பாடு டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து சரியான முறையில வந்து மக்களுக்கு பண்ணி குடுக்கல. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து மக்களிடம் வந்து இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வரத்துக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ விடுமுறை நாள்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கு. இத வந்து போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறம்போது, இவங்க வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரீ பிளானும் பண்ணியிருக்காங்க. இதில போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதத்தில வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. பணிச்சுமை காரணமாக ஒரு போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. மக்களுக்கு வந்து போதுமான கழிப்பறை வசதிகள் இல்ல. ஸோ வந்து இப்போ பெரிய ஆளுங்க, கவர்மெண்ட்லேருந்து பெரிய ஆளுங்க, அரசு அதிகாரிகள் இவங்களோட குடும்பத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பந்தல் அமைச்சு நிழல்ல உட்காந்து வந்து வேடிக்கை பார்க்குறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய மக்களுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரண மக்கள் வந்து கார் பார்க்கிங் வசதி அந்த மாரி எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான முறையில வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு தரப்படல. ஸோ இதனால மக்கள் வந்து நெறையா விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ட்ரெயின்ல
ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு கம்பியில் ஜன்னல் கம்பியில் எல்லாத்துலேயும் வந்து தொங்கிட்டு போகிற அளவுக்கு அந்தளவு வந்து கூட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிய பத்தியும், இன்னைக்கு பட்ட மக்கள் கஷ்டத்த பத்தியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க. முடிஞ்ச அளவு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேரட்டும்.